இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இன்று பரிசுத்த ஆவி பெந்தெகோஸ்து திருவிழாவை கொண்டாடுகின்றோம். வாருங்கள், இந்த திருவிழாவின் முழு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நாம் தியான பாடல் பாடும் பொழுது ஒரு நல்ல பாடலை பாடினோம். யோர்தான் நதியில் நடந்த அந்த சம்பவங்கள், அந்த நடத்தைகள், அந்த செயல்கள் இப்பொழுதும் நடைபெற வேண்டும் என்று நல்ல ஒரு பாடலை பாடினோம். 1ஆம் நூற்றாண்டிற்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற 21ஆம் நூற்றாண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை பார்த்தோம் என்றால், 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் முற்றிலும் வேறுபட்டது. தமிழில் சொல்ல போனால், ஏணி வைத்தாலும் என்ன சொல்லுவீங்க, கெட்டாது என்ற வாழ்க்கை தான். ஏன் இவ்வாறு சொல்கின்றேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் முற்றிலும் தங்களை பணயம் வைத்து வாழ்ந்தவர்கள், துன்பத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவர்கள் துணிச்சலுடன் வாழ்ந்தார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், ஒரே ஒரு நபர் தான் அதற்கு காரணம். யார் அவர்? அவர்தான் தூய ஆவி. இப்பொழுது யோவான் எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுங்களேன். 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுங்களேன். அன்று வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் யூதர்களுக்கு அஞ்சி, யூதர்களுக்கு யார் அஞ்சி? சீடர்கள் அஞ்சி தாங்கள் இருந்த இடத்தில் இருந்த கதவுகளை மூடிவிட்டு என்ன எங்க இருந்தாங்க? அறைக்குள் இருந்தார்கள். பயந்து போய் இருந்தார்கள். என்ன நடக்குமோ? ஏனென்றால் அவர்களுடைய தலைவர், அவர்களுடைய மீட்பருக்கு ஒரு அவமானமான, ஒரு ரொம்ப துன்பம் நிகழ்ந்த ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டிய இருந்த சூழ்நிலையில் அவர்கள் பயப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். என்ன நடக்குமோ, நமக்கு என்ன கதியாகுமோ, நமது தலைவருக்கே இவ்வாறு ஒரு சூழ்நிலை என்றால் நமக்கு என்ன ஆகும் என்ற ஒரு பயத்துடன் அவர்கள் 4 சுவருக்குள் அடங்கி இருந்தார்கள். அப்பேற்பட்டவர்களை நாம் திருப்பயணிகள் என்னன்னு சொன்னாங்க ஃபாதர்? திருப்பயணிகள் நூல் தானே, திருத்தூதர்கள் பணி. ஆமா, திருத்தூதர் பணிகளில் 4ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை படிங்களே. அதற்கு இப்போது அந்த தலைவர்கள் யாருக்கு பயந்தார்களோ அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார்கள். நீங்கள் இந்த பெயரை சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி நீங்கள் ஒருபோதும் எங்கேயும் எப்போதும் போதிக்கவோ பெயர் எடுக்கக்கூடவோ கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு மறுமொழியாக இந்த பயந்து கிடந்த 4 சுவருக்குள் இருந்த அந்த சீடர்கள் சொல்லும் பதிலை இப்பொழுது கேளுங்கள். இன்று ஒரு முறை படியுமா? அதற்கு பேதுருவும் யோவானும் உங்களுக்கு செவிசாய்ப்பதா? உங்களுக்கு செவிசாய்ப்பதா என்றால் யாருக்கு? அந்த யூதர்கள் யார் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ அவர்கள் முன் நின்று அவர்களிடம் இவர்கள் துணிச்சலிடம் என்ன சொல்கின்றார்கள்? உங்களுக்கு செவிசாய்ப்பதா? அல்லது படியுங்கள், அல்லது கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? யாருக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் என்று படியுங்கள். இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது, எதனை நாம் செய்ய வேண்டும்? கிறிஸ்தவர்கள் என்றால் இதுதான் வாழ்க்கை. கடவுள் பார்வையில் நாம் நேர்மையாக வாழ வேண்டும், கடவுள் பார்வையில் ஏற்றவர்களாக வாழ வேண்டும். நாம் அனைவரும் 99% அங்கே உட்காந்துருக்கவங்கள சொல்கிறேன்,
உலகத்திற்கு ஏற்றார் போல தான் வாழ்கின்றோம். உலகத்திற்கு ஏற்றார் போல வாழ்கின்ற காரணத்தினால்தான் நாம் முழுமையான கிறிஸ்தவர்கள் அல்ல. முழுமையான கிறிஸ்தவர்கள் என்றால் கடவுள் பார்வைக்கு ஏற்றார் போல நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்வை எவ்வாறு வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய திருவிழா, பரிசுத்த ஆவியின் திருவிழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. உலகத்திற்கு ஏற்ப நாம் வாழ்ந்தோம் என்றால் என்னென்ன செயல்களை செய்வோம் என்று புனித பவுலடிகளார் கலீத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 5 திருவசனங்கள் 19-20 சொல்கின்றார். கலீத்தியருக்கு எழுதியது படிங்கமா 5:19-20. ஊனியல்களின் செயல்கள். ஊனியல்கள் என்றால் உலகத்தை சார்ந்த செயல்கள். அது எவ்வாறு என்று சொல்லப்படுகின்றது. படியுங்கள். கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு. ஒரு நிமிஷமா, இங்க உடனே சிலை வழிபாடு என்ற உடனே அப்ப நம்ம கோயில்ல இருக்கிறதுல என்ன பெந்தகோஸ்துக்காரவங்க இந்த பெந்தகோஸ்து திருவிழாவில் தான் பல பிரிவினைகளை பெந்தகோஸ்து பெயரையே வைத்துக்கொண்டு உருவாக்கியவர்கள், இன்றும் உருவாக்கி கொண்டு இருப்பவர்கள். ஆனால் நான் பார்க்க போனோம் என்றால் பெந்தகோஸ்து நாளில் தான் பிளவுபட்டவர்களை பரிசுத்தாவி ஒன்றாக்கினார். ஆனால் அந்த பரிசுத்தாவியின் பெயரை கொண்டு இன்றைய உலகில் பெந்தகோஸ்து என்ற சபையை வைத்துக்கொண்டு பல பிரிவினைகளை உருவாக்குகின்றார்கள். ஒரு சில பைபிள் வசனங்களை சிலை வழிபாடுகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நம்ம கோயிலில் இருப்பது என்ன, நம்ம கோயிலில் இருப்பது சிலைகள் அல்லையா இல்லையா என்று சொல்வார்கள். நமது கோயில் இருப்பது சிலைகள், அந்த காலத்தில் இருந்த சிலை வழிபாடுகள் என்ற இறைவன் அற்ற பொருட்களை, மனிதனால் இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்களை சிலையாக வைத்து அதனை கும்பிட்டார்கள். அது உண்மையிலேயே சிலையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில பேர் இந்த கடைகள் வைத்திருப்பவங்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த கல்லாப்பெட்டியை திறந்தவுடன் காலையிலும் கடையை மூடும் பொழுதும் அதுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அதுதான் சிலை வழிபாடு. அதாவது சிலை வழிபாடு என்றால் இறைவனற்ற, இறைவன் இல்லாத, அங்கே அந்த கல்லாப்பெட்டியில் இறைவன் இருக்கின்றாரா? இல்லை. ஆனால் இறைவன் எங்கும் இருக்கின்றார். அந்த கல்லாப்பட்டியில் அவர்கள் கும்பிடுவது எதை? அதில் உள்ள பணத்தை, அதில் உள்ள மதிப்பை. அது போன்ற சிலை வழிபாடுகளை செய்கின்றது தான் சிலை வழிபாடு. நாம் ஏன் இப்போது இயேசுநாதருடைய திரு உருவத்தை வைத்திருக்கோம் என்றால் புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 1 திருவசனங்கள் 14 என்ன சொல்லப்படுகின்றது? வார்த்தையானவர் மனு உருவானார். வார்த்தையானவர் வார்த்தையாகவே இருக்கவில்லை. வார்த்தையானவர் தன்னையே மறு உருவமாக, மனிதனின் ரூபமாக தன்னை மாற்றிய காரணத்தினால் நம் இறைமகன் இயேசுவின் ரூபத்தை, ஏனென்றால் வார்த்தையாக இருந்தவர், ஆவியாக இருந்தவர், தன்னையே மனிதனாக மாற்றும் பொழுது ஒரு உருவத்தை எடுக்கின்றார். அந்த ரூபத்தை நாம் சுரூபமாக நாம் மாற்றி அதை ஞாபக சின்னமாக வைத்து இந்த நிலையில் தான் இயேசு தன்னையே மாற்றினார், வார்த்தையாக இருந்தவர். எனவே சிலை வழிபாட்டிற்கும் சிறுபத்திற்கும் ரூபத்திற்கும் பல வேறுபாடுகள் உண்டு.